பரதனுக்கு பட்டாபிஷேகம் கேட்குறேன், அது நியாயம். அந்த குழந்தை ராமன் எதுக்கடி காட்டுக்கு போகணும்னு கேட்குறேன். எதெல்லாம் கூடாதோ எல்லாத்தையும் பண்ணினான். பலன் என்ன ஆச்சுன்னா அவள் ஜென்மாலேயே திருப்பி தொட முடியாமல் போயிடுது. இதை எதெல்லாம் ஒதுக்கி தள்ளினாலோ அது அத்தனையும் திருப்பி அவளுக்கு கிடைக்கல. பட்டாபிஷேகம்னு உடனே ராமனை கொண்டாடின கைகை. இந்த கைகைக்கே தெரியாம ஒரு துஸ்சங்கம் இத்தனை வருஷமா அங்க இருந்திருக்கு பாருங்க. கதம் வைரம் நயாதயேது உள்ள இருக்கு. அதை செயல்படுத்துற காலம் வந்ததுன்னா உன்னை தீர்த்து கட்டி விடுவாவ. அவ்வளவு இருக்கு உள்ளுக்குள்ள வைரபாவம். நீ என்ன நீ அவ்வளவு கொடுமைப்படுத்தியிருக்க அவளை. இப்போ நாளைக்கு பட்டாபிஷேகம் ஆனால் ராமர் தான் ராஜா. பட்டாபிஷேகம் ஆன உடனே கேட்பார் சுவாமி, அம்மா உனக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் தான் ராஜா இனிமே. என்ன மனசில் அபிலாட்டம் சொல்லுங்க. பாப்பா கௌசல்யா உங்கள் அப்பா சொன்னதை கேட்குறாருன்னு உங்கள் சித்தி கைகை என்னை படாத பாடு படுத்திருக்காடாராமா. இந்த க்ஷணத்திலேருந்து அவ எனக்கு வேலைக்காரின்னு நீ உத்தரவு போடும் அப்படின்பா. சுவாமி என்ன பண்ணுவார், இது என்ன பிரமாதம்னு சொல்லிவிட்டு நேத்திலேருந்தே வேலைக்காரின்னு கழுத்து போட்டுருவார் ராமர். இன்னைக்கு இல்லை, நேத்திலேருந்தே வேலைக்காரி. அதனால ராமர் இப்படி இப்படி கூட கைகை கௌசல்ய கேட்பாளாடின்னா அவளுக்கு கௌசல்யிட்ட ஒரு அவளை குணம் தெரியுமனோ. நீ படுத்தின பாடு கேட்க வைக்கும். கதம் வைரம் நயாதயேது கேப்பள். உடனே கைகை இந்த பட்டாபிஷேகத்தை நிறுத்துறதுக்கு ஒரு வழி சொல்ல. பட்டாபிஷேகத்தை நிறுத்தணும், அதுக்கு ஒரு யோஜனை சொல்லுன்னா. நான் அதுக்கு தானே வந்திருக்கேன்னாவா. இவ யாருன்னா சரஸ்வதியினுடைய அம்சமா இவள். துளசிதாசர் சொல்கிறார், சரஸ்வதி இவளுடைய புத்தியை திரிகிட்டு போயிட்டான்னு துளசிதாசர். வேற இன்னொருத்தர் சொன்னார் சரஸ்வதியினுடைய அவதாரமேங்கிற. ஏன்னா வாக்குக்கு தேவதையா உள்ள சரஸ்வதி தான் கூனியா வந்தா. ஏன்னா அந்த தேவதை சொன்னாதான் கைகை மனசு மாறுமா. ஏன்னா அவ்வளவு அபிமானமா ராமர்ட்ட. அதை சாதாரண மனுஷியாருடைய வாக்கால மாற்ற முடியாது, அந்த சக்தி கிடையாதுன்னு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ரூபத்தில் தேவதைகள்லாம் வந்தாலும் ராவண வதத்தை உத்தேசம் பண்ணி அப்படி வந்தபோது சரஸ்வதி கூனியாக வந்தாள். அதுக்கு தானே வந்திருக்கேன்னா கூனி. நான் சொல்கிறத கேளு. முன்பு தெய்வாசுர யுத்தத்தில் 2 வரன் கொடுத்தாரே தசரத சக்கரவர்த்தி, அந்த 2 வரனையும் இப்போ கேளு. என்ன வரன் 2ன்னா, ஒரு வரன் பரத பட்டாபிஷேகம், இன்னொரு வரன் ராமன் 14 வருஷம் காட்டுக்கு போடும், வனவாசம் பண்ண. கைகை கேட்குறார், பரதனுக்கு பட்டாபிஷேகம் கேட்குறேன், அது நியாயம். அந்த குழந்தை ராமன் எதுக்கடி காட்டுக்கு போகணும்னு கேட்குறா. அப்போ எவ்வளவு அபிமானம் இருந்திருக்கு உனக்கு தெரியாதுரி. அவனும் இங்கே இருந்தான்னா அவன் ஒரு ஆப்போசிட் ஒரு எதிர்கட்சியை வச்சுண்டு அவன் கொடியை பிடிச்சிட்டு உன் பிள்ளையால் பரிபாலனம் பண்ண விடாத அளவுக்கு எந்த பில்லையும் பாஸ் பண்ண விட மாட்டான். அது மாதிரி இடைஞ்ச பண்ணிகிட்டே இருப்பான். அவனை திக்கை தாண்டி அனுப்பிச்சிடும், அயோத்தியை தாண்டி. அந்த 2 வரனை கேளுன்னா என்ன கேட்கணும்னா சொல்கிறேன் கேளு. 2 வரனை கேளு, நீ கவலையப்படாத. ராஜாட்ட வரனை கேட்டு பரத பட்டாபிஷேகம்னு ராமன் காட்டுக்கு போகணும்னு முடிச்சுடுறேன்னா கைகை அசடே இப்படி கேட்டால் தரமாட்டார். வேறு எப்படி கேட்கணும்னா குரோதாகாரம் பிரவிஷ்யா, நேர கோபகிரகத்துக்கு போ. அங்கே போய் பூமியில் படுத்துக்கோ, புதுப்புடவை அவுத்துரு, பழசை சுற்றிக்கோ, காது மூக்கில் இருக்கிறதெல்லாம் அவுத்துரு, பூவை அவுத்துரு, தலையை பின்னலை பிரித்து விட்டுன்று, குப்பரக்கப்படுத்திக்கோ, அழு. ராஜா வந்து கெஞ்சுவர், பேசுவர், என்னை மூஞ்சி திருப்பி மூஞ்சிக்கு நேரம் காமிப்பர். அவரை பிரத்யுதீக்ஷேதா மாஸ்மைனம் பிரத்யுதீக்ஷே, அவரை திரும்பியே பார்க்காத, அவர் எவ்வளவு கெஞ்சினாலும் பேசாத அப்படின்னு. இதெல்லாம் எதுக்கு நீ பண்ணிக்கணும்னா இப்படி பண்ணிண்டாதாண்டி தருவான். என்னன்னா இது எதெல்லாம் கூடாதோ எல்லாத்தையும் பண்ணினாலாம்.
கூடாதுங்கிறத எல்லாத்தையும் பண்ணினா பலன் என்ன ஆச்சுன்னா அவள் ஜென்மாலேயே திருப்பி தொட முடியாமல் போயிடுது எல்லாத்தையும். இதெல்லாம் ஒதுக்கி தள்ளினாலோ அது அத்தனையும் திருப்பி அவளுக்கு கிடைக்கல. அப்படி ஆயிடுத்து கைகை. ஜகத்யாம் சோகலாலசா. அதனால அவரை கண்ட உடனே அழ ஆரம்பின். உடனே கவலை வந்துடுத்து கூணி கைகைக்கு. இவ்வளோ பண்ணிக்கிறமே, ராஜா வரன் தராட்டா என்ன பண்ணுறது? உடனே கூணி சொல்கிறா, உனக்கு தெரியாதுடி ராஜா உங்ககிட்ட வச்ச பிரியம். தவ பிரியார்த்தம் ராஜாகி பிராணானபி பரித்யஜேத். உயிரை கூட விட்டுடுவாண்டி உனக்காக. உங்ககிட்ட வச்ச பிரியத்தினால உயிரையும் விடுவான். கடைசியில் அவள் தான் ததாஸ்துன்னு ஆபுறது. இவள்கிட்ட வச்ச அபிமானம் தான் ஜீவன் போப்புறது அவனுக்கு. அப்படி மனசில் தைரியம் வந்துடுத்து கைகை. இப்போ கூனிக்கு இவ தைரியம் சொல்கிறான். நான் எல்லாம் சொல்லிக் கொடுத்தேன், நான் சொன்னபடி பண்ணுவியோனோ நீ அப்படின்னு அவர் கவலை வந்துடுத்து. அவள் கேட்ட உடனே சொல்கிறா, நீ கவலையே படாத, வெச்ச தேதியில் பட்டாபிஷேகம் கிடையாது. நீ என்ன மாதிரி கன்ஃபார்மாக சொல்கிறேன்னா, ராஜாட்ட வரன் கேட்டு பார்க்குறேன், தந்துட்டா கிடையாது பட்டாபிஷேகம். வரன் தரலைன்னா நாளைக்கு பட்டாபிஷேகம் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா உயிரை விட்டுடுவேன். ஜீவனை விட்டால் 10 நாள் தீட்டு வந்துடுமோனோ. அதனால் அந்த உயிரையாவது விடுவேண்டி விட்டு பட்டாபிஷேகத்தை நிறுத்துவேன். இப்போ கூனிக்கு கைகை தைரியம் சொல்கிறேன். எப்பேற்பட்ட தைரியம், எப்பேற்பட்ட கைகைன்னா தர்மஜா குருவிர் பட்டாபிஷேகம்னு ஒன்னே ராமனை கொண்டாடின கைகை, மாலை பிரசன்ட் பண்ணின கைகை. இப்போ அப்படியே திரும்பி விட்டா பாருங்க. இது எதை காமிக்கிறது அப்படின்னா, இதுதான் துஸ்ஸங்க சர்வதா தியாஜ்யா. துஸ்ஸங்கம் துஸ்ஸங்க சர்வதா தியாஜ்யா. அந்த கைகைக்கே தெரியாமல் ஒரு துஸ்ஸங்கம் இத்தனை வருஷமாக அங்கே இருந்திருக்கு பாருங்க. இத்தனை வருஷமாக அது தெரியாமல் இருந்து சமயத்தில் வெளியில் வந்துடுது. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.